1946 இடைக்கால அரசாங்கத்திற்கு தலைமை வகித்தவர் ஜவஹர்லால் நேரு. பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 உடன் பொருத்துக. பாப்னா இயக்கம் கிழக்கு வங்காளம், மாப்பிளா கழகம் மலபார், தக்கான கழகம் மகாராஷ்டிரா, பர்தோலி இயக்கம் குஜராத். அடுத்து ஒரு கூற்று காரணம் கொஸ்டின். மிண்டோ மார்லே சீர்திருத்தம் என அழைக்கப்படுகின்ற இந்திய கவுன்சில் சட்டம் 1909 ஏற்படுத்தப்பட்டது. விளக்கம்: கர்சன் பிரபுவின் ஏகாதிபத்திய போக்கு, தன்னிச்சையான ஆட்சி, இந்தியர்களிடம் கொண்ட இரக்கமின்மை மற்றும் இந்திய மக்களின் நியாயமான வேண்டுகோள்களை நிறைவேற்ற தவறிய 1892 ஆண்டு சட்டம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் உண்மை, ஆர் ஏவுக்கு சரியான விளக்கமாகும். 1908 ஆண்டு பாரதியார் சென்னையில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை கூட்டி டேஸ் கொண்டாடினார். சுயராஜ்ய நாளை கொண்டாடினார். 1908 ஆண்டு பாரதியார் சென்னையில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை கூட்டி சுயராஜ்ய நாளை கொண்டாடினார். பாரத மாதா கழகத்தை தொடங்கியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. பாரத மாதா கழகத்தை தொடங்கியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் முஸ்லிம் தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் முஸ்லிம் தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி. கீழ்கண்டவற்றை இணைக்க. வாஞ்சிநாதன் மணியாச்சி, வ.உ.சி. தூத்துக்குடி, அன்னி பெசன்ட் சென்னை, கொடிகாத்த குமரன் திருப்பூர். எந்த 2 ஆண்டுகள் தொடர்ந்து சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தார்? 113. ஆப்ஷன் ஏ 1938 மற்றும் 1939. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என ராஜாராம் மோகன் ராய் குறிப்பிட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என ராஜாராம் மோகன் ராயை குறிப்பிட்டுள்ளவர் ரவீந்திரநாத் தாகூர். நேரு அறிக்கை கமிட்டியின் தலைவர்? 115. ஆப்ஷன் பி பண்டிட் மோதிலால் நேரு. நேரு அறிக்கை கமிட்டியின் தலைவர் பண்டிட் மோதிலால் நேரு. ஆப்ஷனில் ஜவஹர்லால் நேரு கொடுத்துருந்தா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பண்டிட் மோதிலால் நேரு. கீதா ரகசியம் என்னும் நூலின் ஆசிரியர்? ஆப்ஷன் சி பாலகங்காதர திலகர். கீதா ரகசியம் என்னும் நூலின் ஆசிரியர் பாலகங்காதர திலகர். காந்தியின் அரசியல் குருவாக கருதப்பட்டவர் கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்து பொறுத்துக, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. 118க்கு ஆன்சர் என்னன்னா ஏ. கோல் எழுச்சி சோட்டா நாக்பூர், சந்தால் எழுச்சி பால்பூர், கோண்டுகள் எழுச்சி ஒரிசா, அகோம்கள் எழுச்சி அஸ்ஸாம். இந்திய தேசிய காங்கிரஸ் கீழ்கண்டவற்றுள் எந்த நாளை முதல் சுதந்திர நாளாக அறிவித்தது? 26 ஜனவரி 1930 AD. 1961 ஆண்டில் இந்திய குடிமைப்பணி சட்டத்தை கொண்டு வந்தவர்? 120. ஆப்ஷன் பி கானிங் பிரபு. 1961 ஆண்டில் இந்திய குடிமைப்பணி சட்டத்தை கொண்டு வந்தவர் கானிங் பிரபு. டாக்டர் எஸ். தர்மாம்பாள் தமிழ் ஆசிரியர்களுக்காக நடத்திய போராட்டம் இலவு வாரம்? ஆப்ஷன் பி டாக்டர் எஸ். தர்மாம்பாள் தமிழ் ஆசிரியர்களுக்காக நடத்திய போராட்டம் இலவு வாரம். 1884 ஆண்டு பி. அனந்தசாருலு மற்றும் பி. ரங்கையா நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எவ்வாறு அறியப்பட்டது? 122. ஆப்ஷன் சி சென்னை ஜனசங்கம். 1884 ஆண்டு பி. அனந்தசாருலு மற்றும் பி. ரங்கையா நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு சென்னை ஜனசங்கம் என அறியப்பட்டது. இந்தியாவில் அந்நியரை எதிர்த்து நடந்த முதல் கிளர்ச்சி சன்னியாசி அண்டோலன். இந்தியாவில் அந்நியரை எதிர்த்து நடந்த முதல் கிளர்ச்சி சன்னியாசி அண்டோலன். முஜாபர்பூர் நீதிபதி கிங்ஸ்போர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர் குதிராம் போஸ். முஜாபர்பூர் நீதிபதி கிங்ஸ்போர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர் குதிராம் போஸ். முதலில் நிதித்துறை நிர்வாகத்தில் அதிகார பரவலாக்கல் கொள்கையை புகுத்தியவர்? ஆப்ஷன் டி மேயோ. முதலில் நிதித்துறை நிர்வாகத்தில் அதிகார பரவலாக்கல் கொள்கையை புகுத்தியவர் மேயோ.
பொருத்தமற்ற இணையை கண்டுபிடி. 126க்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். மாகாணங்களில் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது 1892ங்கிறது தப்பானது. அப்போ சரியானது என்னதுலானா இந்திய அரசு செயலர் 1858, மத்தியில் ஈரவை சட்டமன்றம் அமைப்பு 1919, மாகாண தன்னாட்சி அறிமுகம் 1935. அடுத்து 127 பொறுத்துக. ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். கல்கத்தா மாநகராட்சி சட்டம் 1899, பல்கலைக்கழக சட்டம் 1904, வங்க பிரிவினை 1905, சூரத் பிளவு 1907. இந்தியா பாகிஸ்தான் எல்லையை வரையறுக்கும் ஆணையம் ராட்க்ளிஃப் ஆணையம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையை வரையறுக்கும் ஆணையம் ராட்க்ளிஃப் ஆணையம். ஈவேராவால் தொடங்கப்பட்ட சமுதாய சீர்திருத்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம். ஈவேராவால் தொடங்கப்பட்ட சமுதாய சீர்திருத்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம். சரியான காலவரிசையை தருக. வேலூர் கழகம் 1806, அடுத்து மங்கள் பாண்டேயின் கழகம், அடுத்து ஜான்சி ராணியின் தோல்வி, அடுத்து மீரட்டில் கழகம். அடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சத்திய ஞான சபை ராமலிங்க அடிகள், ஐயாவளி வைகுண்ட சுவாமிகள், சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி, பார்சி சமய சீர்திருத்த சங்கம் பர்துஞ்சி நவ்ரோஜி. ஆங்கில கல்விமுறை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1858. ஆங்கில கல்விமுறை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1852. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் WC பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் WC பானர்ஜி. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை மற்றும் அதை அடைந்தே தீர்வன் என்ற வாசகத்தை திலகர் முழங்கிய ஆண்டு 1897. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை மற்றும் அதை அடைந்தே தீர்வேன் என்ற வாசகத்தை திலகர் முழங்கிய ஆண்டு 1897. இந்திய தேசத்தின் முதுபெரும் மனிதன் என அழைக்கப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய தேசத்தின் முதுபெரும் மனிதன் தாதாபாய் நவ்ரோஜி.